மக்களே, இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு அன்லக்கி கேம் தாங்க. ஒரு அன்லக்கி ஒரு கேம் பிளே அந்த மாதிரி தான் வந்து பார்க்க போகிறோம். என்னடா அது அப்படி அன்லக்கி கேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வச்சிங்களேன், கடைசியாக வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். நார்மலாக வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணாவே வந்து கில் அடிக்கிறது கஷ்டம், பாய் அடிக்கிறது கஷ்டம், ஓகேங்களா. இதில் வந்து எம்எஸ் ஏறுனா நீங்களே பாருங்கள், கடைசி கிளைமேக்ஸில் வந்துட்டு எம்எஸ் ஏறும் பாருங்க, நல்லா வெறியாகி ஃபோனே உடச்சிடலாம் மாதிரி அப்படி ஆகிட்டேன். ஏன்னா வந்து நம்ம வந்து நார்மலாக ஒரு பாய் அடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த பாய் அடிக்கிற ஒரு மேட்ச்சு நான் வந்து டவர் ஒழுங்காக வச்சுருந்தா கண்டிப்பாக சொல்கிறேன் பாய் அடிச்சிருப்பேன், உண்மையாகவே அடிச்சிருப்பேன். ஏன்னா அந்த மேட்ச் ஃபுல்லாக நான் பாய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். எந்த மேட்ச்லையும் அந்த பாய் அடிக்கணும் அப்படிலாம் மைண்ட் செட்டில் இருந்திருக்க மாட்டேன், சரிங்களா. ஆனால் இந்த மேட்ச்சில் பாய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் தாங்க இருந்தேன், சரிங்களா. அப்படி வந்து ப்ளே பண்ணி இருந்தேன். ஏன்டா எப்படா வந்து இவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ பார்க்க தானே போகிறீங்க, பார்த்தா உங்களுக்கே தெரியும் இவன் பாய் அடிச்சிருப்பானா இல்லையா அப்படின்னு. ஏன்னா அந்த சம்பவம் வந்து ஒரு எம்எஸ்சி கரெக்டாக இவ்வளோ நேரம் நல்லா கடித்த ஒரு டவரு கிளைமேக்ஸில் மொத்தம் அப்படி பண்ணிச்சேன்ன, ஒரு இம்சை பண்ணிச்சேன்ன, சரிங்களா. ஜோனில் நானும் போகிறேன் குளோவல் போட்டு ஏறுறேன், மறுபடியும் ஜோனுக்குள்ளேயே வரேன். அப்போ எந்த அளவுக்கு நான் வெறுத்து ஒதுக்கிட்டு இருப்பேன் பாருங்கள். இந்த இடத்துல ஓரின் கேரக்டரை வச்சு எப்படி ஒரு கில்லு தட்டிக்கிட்டு இருப்பேன், சரிங்களா. ஏன்னா வந்து ஓரின் கேரக்டர் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா வீடியோ வந்து நல்லா சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ண பாருங்கள், யூஸ் பண்ண கற்றுக்குங்க. அப்படி இல்லைனா யூடியூப்லேயே போட்டு பாருங்கள். ஏன்னா ஓரின் கேரக்டர்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய வீடியோ வந்துருக்கு, பாருங்கள், சரிங்களா. முடிஞ்சாலும் நானும் சொல்கிறேன், ஓரின் கேரக்டர்லாம் வச்சுட்டு விளையாடுங்க, சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் ஓரின் கேரக்டர் ஒரு கே கேரக்டர், ஓகேங்களா. ஒரு டீமில் வந்து ஒரு நீங்கள் வந்து பாய் அடிக்கணும், ரஷ் பண்ணணும், நம்ம வந்து ஒரு அளவுக்கு வந்து நல்லா ஒரு நம்ம தான் வெயிட்டான ஒரு டீம் அப்படின்னு காமிக்கணும் அந்த மேட்ச்சில் மட்டும் அப்படின்னா, டீமில் இருக்கிற எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தனாவது ஒரு டெமிட்ரி, ஒரு சோனியா பவர், சரிங்களா, இந்த மாதிரி வச்சுன்னு வரணும். இன்னொருத்தன் வந்து ஸ்கைலரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுன்னு வரேன். இன்னொருத்தன் வந்து ஜோனுலேயே வந்து ரினியூ பண்ணுற மாதிரி கே கேரக்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுன்னு வரணும். ஒவ்வொருத்தன் ஒரு கேரக்டர் வச்சு விளையாடணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு டீம் வந்து காப்பாற்ற முடியும். ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, இப்போ திடீர்னு நாங்களாம் செத்துன்னு வச்சுக்கலாம், கடைசியாக வந்து டெமிட்ரி கேரக்டர் உயிரோடு இருந்தான்னு வச்சுக்கலாம், டப்புன்னு இடத்துல வந்து டெமிட்ரி போட்டுருவான், நாங்கள் வந்து ஏந்துப்போம், சரிங்களா. டெமிட்ரி போட்டு இந்த ரினியூ பண்ணால் சீக்கிரம் ஏந்துப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேரக்டர் வச்சுன்னு வரணும் அவன், சரிங்களா. நல்லாயிருக்கும். அப்படி இல்லை நாங்கள் வந்து 3 பேர் செத்துட்டோம், ஜோன் உள்ள தான் இருக்குது, ஆனால் ஜோன் உள்ள போனால் ஹெல்த்து நாங்கள் வந்து குறைஞ்சிரும், ஏன்னா அந்த கேரக்டர் வச்சுன்னு வரல, சீக்கிரம் குறையுது அப்படின்னா கே கேரக்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஒரு ஸ்குவாடை முடிக்கணும் அப்படின்னு வச்சிங்களேன், ஒரு டீம் ஸ்குவாட் முடிக்கணும் சாவாமல் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓரியன் கேரக்டர் வச்சுன்னு வரலாம். இதுதான் வந்து ஒரு பிளானிங்கே. இப்படி தான் வச்சு இன்னும் விளாடணுமே, பொறுத்த வரைக்கும் இப்படி தான் விளாடணும். இந்த இடத்துல நாக் ஆகிட்டானேன்னு சொல்லிட்டு ஏறினா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு எப்படி சுற்றி போட்டு அடிக்க போகிறான்னு மட்டும் பாருங்கள். அது பாருங்கள், எய்மிங்கே போகல M10, என்னடா இப்படி உசுரம் வாங்குது. ஏதாவது ஒரு மேட்ச்சில் தாங்க M10 இந்த மாதிரி சொதப்பிடுது, அதனால அந்த M10 வந்து வெறுக்கிற மாதிரி ஆயிடுது. இந்த இடத்துல குளோவல் இல்லாமல் நான் வந்து செத்துட்டேன், சரிங்களா. மேலேருந்து டேமேஜ் பண்ணிட்டானுங்க, பரவாயில்ல, இருந்தாலும் என் டீம்மேட் ரினியூ பண்ணிடுவான். பண்ண உடனே நான் இந்த இடத்துல இறங்க மாட்டேன். ஏன்னா ஜோன் இல்லை, அவனுக்கு எப்படி இருந்தாலும் ஜோன் வந்து தான் ஆகணும். அதனால என்ன பண்ணுவேன்னா பீக்கிலே இறங்கிடுவேங்க. இறங்கிட்டு இந்த மேட்ச் ஃபுல்லாகவே ஒரு பாய் அடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் போவேன். ஏன்னா பாய் அடித்தா ஒரு 50 பாயிண்ட்டு ஒரு 70 பாயிண்ட்டில் ப்ளஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவேன். ஏன்னா கில்லு அதிகமாக இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ளஸ் ஆகும். ரினியூ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது கூட ப்ளஸ் ஆகும். இதுலேயே காமிக்கும் பாருங்கள், இந்த அப்டேட்லேயே காமிக்கும். நம்ம யார் ரினியூ பண்ணுறாங்களோ அவங்க அந்த பேர் நேராக வந்து ஒரு பாயிண்ட்டு வந்து காமிக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த இடத்துல பீக்கில் இருக்கானு பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே கிளியர் பண்ணிவிட்டு ஜோன் உள்ள அங்கே நாங்கள் சத்தம் பாருங்க, அங்கே அந்த டீம்மேட் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி இருப்பாங்க. ஆனால் அவனுக்கு எங்கே போனானுங்க தெரியாது. இந்த பாருங்கள், இவெல்லாம் சரியான அடி அச்சு நாக்கு வச்சிட்டேன். இதோட 4 கிலோ தாச்சு, சரிங்களா. இப்போ இந்த இடத்துல ஒரு குளோவல் போட்டு அடிச்சிருவேன். எவ்வளோ பிளானிங்காக எவ்வளோ பக்காவாக விளையாடுறன்னு மட்டும் பாருங்கள். ஆனால் கடைசியாக எனக்கு கிடைச்ச பலன் வந்து ரொம்ப நொந்து நூலாகிட்டேன், உண்மையாகவே ரொம்ப நொந்து நூலாகிட்டேன். இந்த இடத்துல வேறு வழி இல்லாமல் தான் வந்து நான் டபுள் பரில் எத்தனை, ஏன்னா புல்லட் இல்லை, அதனால் வேறு வழி தெரியல, வந்து டபுள் பரில் எடுத்துட்டேன். ஆனால் டபுள் பரில் செம்ம அடிக்கும், சரிங்களா. ஆனால் என்ன சொல்கிறது, டபுள் பேரில் இந்த M10 ஏதாவது இடத்துல வந்து சொதைப்பிடும். அந்த இடத்துல மட்டும் நம்ம குளோவல் போட்டு கொஞ்சம் சேஃப்டியாக இருந்தோன்னா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல டபுள் பேரில் வச்சு நான் எவ்வளோ அழுத்த போகிறேன்னு மட்டும் பாருங்கள், சரிங்களா. 2 அடி அழுத்துவேன், மறுபடியும் 2 அடி அழுத்துவேன், சாக மாட்டான். இதனால தான் வந்து டபுள் பேரில் எனக்கு பிடிக்கல. இது வேறு, இந்த மேட்ச்சில் இது வேறு ஒரு பக்கம் பிரச்சனை அப்படின்னா, MS ஒரு பக்கம் கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து MS வந்து ஒரு பக்கம் வந்து எனக்கு ரொம்ப வெறுப்பேற்றிடும். அதனாலவே ரொம்ப வெறியாயிடுவேன் நான், சரிங்களா. இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து அங்கேருந்து நான் டீம்மேட்லாம் ரினியூ பண்ணிட்டு தூக்கிட்டு வந்தால் எப்பயே செத்துறான் பார்த்தீங்கன்னா ஒருத்தன். சரி நம்ம இதுக்கு மேலே வந்து அங்கே நின்னா நம்மளை அடிச்சிருவானுங்க, ஜோன் வெட்டி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா ஜோன் வெட்டி ஓடுவேன், சரிங்களா. ஜோன் வெட்டி அப்படியே வேகமாக கொஞ்சம் அப்படியே போயின்னே இருப்பேன்.
ஏன்னா எனிமி அப்படியே நம்மளை பார்க்க மாட்டானுங்க. ஏன்னா இங்கே வந்து இந்த பக்கம் வந்து ஃபைட் பண்ணிருக்கானுங்க இல்லையா, அவங்கள தான் வந்து பார்த்துன்னு இருப்பாங்க. நம்ம இப்படி போயிடலாம், இப்படி போய் ஜோனு பிடிச்சிட்டுனா நம்ம வந்து போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியாவில் போவேன். ஆனால் அங்கே நடந்ததே வேறு. இந்த இடத்துல ஓரின் கேர் போட்டு கேரக்டரை ஆன் பண்ணி இவனை எப்படி நாக்கு வச்சிருவேங்க. இந்த கிலோ நம்மளுக்கு வந்துடும். மொத்தம் 6 கிலோ திருப்பேன். இப்போ வந்து ஜோன் உள்ளே அப்படியே பொறியமாக ஓடிக்கினே இருப்பேங்க. சரிங்களா, இந்த வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா கேம் பிளே பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேங்களா. ஏன்னா கண்டிப்பாக இந்த கேம் பிளே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அது வந்து பிடிக்கும் தான், உண்மையாக பிடிக்கும் உங்களுக்கு. நான் சொல்ல வர்றது அதுதான். சரிங்களா, பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனா பரவாயில்ல, லைக் பண்ண தேவை. ஆனால் வந்து பேட் கமெண்ட்லாம் வந்துட்டு கீழே பண்ணாதீங்க. ஒரு வீடியோ வந்து எடுத்து போட்டு நான் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா வந்து ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து டவர் இல்லை. இது பாருங்க சொன்ன பார்த்தீங்களா, இங்கேருந்தாங்க இது வேலையை காமிச்சிது. ஒரு பக்கம் வந்து நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னா நெட் பேலன்ஸ் கிடையாது ஒரு பக்கம், என்னால் பேச முடியல ஒரு பக்கம். இந்த பக்கம் ஒரே நாய்ஸ் ஒரு பேசுகிறேன் அப்படின்னா வீட்டில் எல்லாம் பேசின்னு இருப்பாங்க. அன்னைக்கு போய் நீங்கள் எதுக்கு பேசிக்கிறீங்க அப்படின்னு கத்த முடியுமா? கத்த முடியாது. ஆள் இல்லாத டைமில் தான் பேச முடியும். அதே மாதிரி வந்து வேலைக்கு போயிட்டு வரேன், எனக்கு வீடியோ பேசுறதுக்கும் டைம் இல்லை. இந்த மாதிரி சண்டே அந்த மாதிரி டைமில் தான் வந்து பேசி போட முடியும். இந்த இடத்துல மேலே நாக்கு வச்சு போயிருங்க. இது வந்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னா, நாக்கு வச்சோன்னே கில்ல எடுத்துருக்கணும். அதுதான் தப்பு பண்ணிட்டேன். இந்த பக்கம் ஜோனில் ஓடினே இருப்பேங்க. என்னடா அது மறுபடியும் ஹெல்த்து வந்து குறையுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னே இருப்பேன். ஏன்னா எத்தனை வாட்டி எனக்கு டவர் இல்லாமல் இது பாருங்க, எத்தனை குளோவல் போட்டுன்னே அந்த எத்தனை குளோவல் போட்டுன்னு இருக்கா. ஆனால் எனக்கு எம்எஸ் ஏறுது, உண்மையாகவே ஏறுது. இருந்தாலும் ஜோனில் ஓடினே இருப்பேன். சரிங்களா, ஃபுல்லாக ஒரு பக்கம் நான் செத்துட்டேன், அவ்வளோதான். இந்த இடத்துல நான் செத்துட்டேன்னு நினச்சிட்டேன். ஆனால் உண்மையில சாவலை. இது பாருங்க, ஜோனில் தான் இருக்கேன். ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் டவர் இல்லாமல் இருந்தது, நான் ஜோன்லேயே செத்துட்ருப்பேன். உண்மையாகவே அந்த அளவுக்கு எனக்கு விருப்பேற்றிடுச்சு. இதெல்லாம் எழுந்து நின்று நான் போய் விளையாடின்னு இருக்கேன். எங்கே டவர் கிடைக்குமோ அந்த இடத்துல ஓடி போய் நின்றுட்டு விளையாடின்னு இருக்கேன். ஏன்னா அது மேட்ச் போய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியாக விளையாண்டு இருக்கேன். என் டீம்மேட் ஒருத்தன் தான், அவனும் செத்துட்டான் பாவம். இந்த இடத்துல நாக்கு வச்சேன் பார்த்தீங்களா, மறுபடியும் நேடு போட்டு அவன் நாக் பண்ணுவேன். ஆனால் கில் எடுக்க வந்துட்டேன். ஏன்னா ரைட்ஸில் ஒரு எனிமி இருக்கான். அதனால் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக விளையாடலாம், போய் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தா ரைட்ஸில் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவனும் சோலோ பீஸ் தான், நானும் சோலோ பீஸ் தான். கீழே வந்து அவனுக்கு வந்து ஸ்குவாடு. இந்த மூதேவிங்க என் பக்கம் ஏறிச்சிங்க டப்புன்னு. சரிங்களா, அவனை வந்து விட்டுச்சிங்க. அவன் உஷாராக கீழே போயிட்டு எல்லாருமே முடிச்சுட்டு அவன் போய் அடிச்சிருவான். இதில் வந்து எதிர்பாராத ஒரு சம்பவம்னா அதுதான். ஏன்னா வந்து இவனுக்கும் சரியான அடி. ஏன்னா வந்து இவனுக்கு தான் கீழே இருக்காங்க பார்த்தீங்களா ஸ்குவாடா, அவனுக்கு தான் வந்து ஜெயிப்பானுங்கன்னு பார்த்தேன். ஆனால் தனியாக இருக்கான் பாருங்க, அவன் தான் ஜெயிச்சிட்டான். உண்மையாக வந்து இந்த மேட்ச் ஒரு அன்லக்கி கேம் தான். எதுக்கு நான் அன்லக்கி கேம் அப்படின்னு சொல்கிறேன்னா இதனால தான். டவர் கட்சி தான் உண்மையாகவே நான் வந்து க்ளோவெல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஏறி கொஞ்சம் முன்னாடி போய் நின்று நான் வந்து டீம் முடிச்சிருப்பேன். இது பாருங்க, இந்த டைமை பற்றி எய்மிங்க லாக் ஆகலை. அப்போ இது ஒரு அன்லக்கி கேம் தானே, நீங்களே பாருங்கள் மக்களே, ஓகேவா?